ஸ்தோத்திரம். நாம் அப்படியே ஒரு வார்த்தை கண்களை மூடி, ஆண்டவரே நீர் எங்களோடு கூட பேச வேண்டும். ஆண்டவரே, ஆண்டவரே நீர் எங்களோடு பேசுவீராக. இந்த வார்த்தைகள் இந்த ஸ்தோத்திரம் நிறுவனத்தை துவங்குகிற அருமையான எல்லா குடும்பத்தின் உறவுகளுக்கும் ஆண்டவரே இதில் ஆசீர்வதிக்கும்படி வாழ்த்தும்படி வந்திருக்கிற எல்லா பிள்ளைகளுக்கும், அதுபோல் இதை தொலைதூரத்திலிருந்து கவனித்து கொண்டிருக்கிற அத்தனை பிள்ளைகளுக்கும் இது மிகவும் பிரயோஜனமுள்ள வார்த்தைகளாய் நீர் மாற்றி தாரும். ஆண்டவரே, அடியேனை உம்முடைய கரத்தில் தாழ்த்துகிறேன், ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். அப்படியே ஒரே ஒரு வசனத்தை நான் வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகம். நான் ஷார்ட்டாக முடிச்சிருவேன், நீங்கள் பயப்பட வேண்டாம். 10 நிமிஷம் தான் அண்ணன் தந்தாங்க. அந்த நேரத்தில் நான் முடித்துக்கொள்ள விரும்புகிறேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் அதனுடைய 10வது அதிகாரம் அதனுடைய 12வது வசனமும் 13வது வசனத்தையும் ஒரு வாசிக்கலாம். யாராவது எனக்கு வாசித்து உதவி செய்ய முடியுமா? மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் அதனுடைய 10, 12, 13 வசனங்கள். ஒரு வீட்டுக்குள் பிரவேசிக்கும் பொழுது அதை வாழ்த்துங்கள். அந்த வீடு பாத்திரமாய் இருந்தால் நீங்கள் கூறின சமாதானம் அவர்கள் மேல் வரக்கடவது. அந்த வீட்டில் அபாத்திரமாய் இருந்தால் நீங்கள் கூறின சமாதானம் உங்களிடத்திற்கு திரும்ப கடவது. இது நம்ம எல்லாருக்கும், ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிற எல்லாருக்கும், கிறிஸ்தவர்களாக இருக்கிற எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இந்த வசனம் கிறிஸ்தவர்களுக்கு மட்டும் உரியது அல்ல. வசனம் சொல்லுங்க, ஒரு வீட்டுக்கு போனீங்க அப்படின்னா அந்த வீடை என்ன செய்யணுமா? வாழ்த்தணும். இப்போ நம்ம எல்லாரும் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம், அழைப்பை பெற்று வந்திருக்கிறோம். நம்ம எல்லாருக்கும் பலவிதமான எண்ணங்கள் இருக்கும். இப்போ நம்ம ஒரு பால் காய்ப்பு வீட்டில் ஒரு இன்விடேஷன் கொடுக்குறாங்க, அழைப்பு கொடுக்குறாங்கன்னா எல்லாருக்கும் பொதுவாக தெரிஞ்ச என்ன, சாப்பாடு போடுவாங்க, போகணும். ஆனால் அந்த கார்டில் குறிப்பிட்டு நம்மை அழைக்கிறது எதுக்கு அப்படின்னா, எதுக்கு? நீங்கள் குடும்பமாக பங்கெடுத்து எங்கள் குடும்பத்தை வாழ்த்துங்கள், அப்படின்னா ஆசீர்வதியுங்கள். இப்போ ஒரு கல்யாணத்துக்கு வளைச்சோன்னா குடும்ப சகிதம் வருகை தந்து மணமக்களை வாழ்த்தும்படி ஆசீர்வதிக்கும்படிக்கு வாங்க அப்படின்னு தான் அழைப்பில் இருக்கும். எழுத்துப்பூர்வமாக சரியாக இருக்குது. ஆனால் நடைமுறையில் என்ன அப்படின்னா, நம்ம போனோமா, சீக்கிரமாக இடத்த பிடிச்சோமா, சாப்பிட்டோமா, திரும்பி பார்க்காம ஓடணுமா. ஆனால் ஒன்று புரிந்து கொள்ளணும், நீங்கள் எல்லா தரப்பட்ட மக்களும் இருக்கிறீங்க, அதை பார்க்குறதுல ரொம்ப சந்தோஷம். நம்ம இன்றைக்கி வந்திருக்கிறோம், நமக்கு ஒரு பெரிய வேலை ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். என்ன வேலை அப்படின்னா, நீங்கள் இந்த இடத்துல வந்திருக்கிறீங்க அப்படின்னா இந்த குடும்பத்தை, இந்த நிறுவனத்தை, இதன் பின்னால் இருக்கிற சகலத்தையும் வாழ்த்தும்படிக்கும் ஆசீர்வதிக்கும்படிக்கும் நீங்களும் நானும் வந்திருக்கிறோம். அல்லேலூயா. இந்த ஆசீர்வாதம் நிறைய பேருக்கு வராது. அப்படியே சிலதை பார்த்தோன்னே எப்படி வந்துச்சோ தெரியல. இன்னைக்கு இருக்கிற ஒரு மன எண்ணம் எப்படின்னா, எங்கே பிளாக் மணி வந்துச்சுன்னே தெரியலப்பா. இவ்வளவு பெரிய ஒரு வீட்டை கட்டும்போ, எப்பாடி இவ்வளவு பெருசாக கட்டுனானா, இவனுக்கு எங்கேருந்து பணம் வந்துச்சு? இதுதான் இன்னைக்கு இருக்கிற மனுஷனுடைய இயல்பான எண்ணம். ஒரு பிள்ளைக்கு திருமண காரியத்தை இவ்வளவு கொடுத்து இவ்வளவு பெரிய பிரம்மாண்டமாக செய்யணுமா? அவனுக்கு தகுதிக்கு மிஞ்சி செய்திருக்கிறானே. எங்கேயாவது ஏதோ வந்திருக்கு போல இருக்கு. இது நம் மனுஷனுடைய இயல்பான எண்ணம். இன்னைக்கு இருக்கிறவங்களுக்கு நிறைய வியாதி, நிறைய பிரச்சனை காரணம் இதுதான். அடுத்தவனை பார்த்து, அடுத்தவனுடைய வளர்ச்சியை பார்த்து ஆசீர்வதிக்க என்ன இல்லை, விருப்பமே இல்லை. அதனால தான் அடுத்த வீட்டை பார்க்கும்போதே ப்ரெஷர், பிபி எல்லாமே எகிருது. அல்லேலூயா. பைபிள் என்ன சொல்லுது அப்படின்னா, நீங்கள் அவர்களை மனசார எதுக்கு அப்படின்னு சொன்னால், இந்த வசனம் சொல்லுது, அந்த வீட்டில் அதுக்கு பாத்திரவானா இருந்தால் அங்கே தங்கும். ஆனால் அந்த வீட்டில் கூறின சமாதானம் பாத்திரம் இல்லைன்னா திருப்பி எங்கே வருமா? நம்ம வீட்டில் வந்துடும். அப்போது நம்ம ஒரு குடும்பத்தை வாழ்த்துனா திருப்பி வருதுன்னா மனசில்
விருப்பம் இல்லாமல், சந்தோஷம் இல்லாமல், ஐயாப்பா இவன் நடத்தினாப்பா எதுக்கு நம்ம போய் பார்த்தோம்ப்பா, பிரம்மாண்டமாக இருந்துச்சாப்பா அப்படின்னு சொல்லி மனசில் ஆசீர்வதிக்கிறதுக்கு விருப்பம் இல்லாமல் திருப்பி போனால் என்ன வருமா? இதுக்கு எதிர் சொல்லு என்னவோ அது எங்கே வரும்? அவங்க பாத்திரவானாக இருந்து அங்கே இருக்கும். இல்லைன்னா எங்கே வந்துடும்? நீங்கள் பஸ்ஸு விடாண்டா, பைக் விடாண்டா, டிராவல் ஏஜென்சி எதுவும் நடத்தாண்டா, நீங்கள் கூறின ஆசீர்வாதமானால் உங்கள் வீட்டில் ஆசீர்வாதம் வரும். நீங்கள் கூறின ஆசீர்வாதத்துக்கு ஆப்போசிட்டான, புரியுதா? நான் அதை சொல்லலை, நம்ம அந்த வார்த்தையை நம்ம செய்தோமானால் அது எங்கே வருமா? நம்ம வீட்டில் வருமா? அல்லேலூயா. இன்றைக்கி நீங்கள் ஒரு விஷயத்தை தெளிவாக புரிந்து கொள்ளணும். நாம் ஆசீர்வதிக்கப்படிக்கே அழைக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. அடுத்தவங்க இப்போ இவங்க ஒரு காரியத்தையெல்லாம் சொன்னீங்கன்னா இருக்கிற இருப்பு கொள்ளலாம், இவங்க சொல்கிறது என்ன இவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது அப்படின்னு நம்ம யோசிக்க முடியும். ஆனால் அவர்கள் சொல்லுகிற தரிசனத்தோடு கூட ஏதோ சொல்கிறாரு, கர்த்தர் செய்யட்டும் என்று சொல்லி அவர்களோடு நிற்கின்ற ஒரு நிலைமை நம்ம ஒவ்வொருவருக்கும் வேணும். அல்லேலூயா. இந்த மனதை நீங்கள் வளர்த்து கொண்டீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாய் நாம் ஆசீர்வதிக்கப்பட முடியும். உதாரணமாக நான் சொல்கிறேனே, நீங்கள் பழைய ஆட்கள் 90 வயசு 100 வயசு 110 வயசு வரைக்கும் வாழ்ந்தாங்க. காரணம் என்ன? நீங்கள் உங்கள் வீடுகளில் திருமண காரியம், பால் காய்ப்பு, இந்த மாதிரி நிகழ்வுகளில் தொலைதூரத்தில் போய் அழைப்புதல் கொடுக்க போகும்போது அவங்கள்ட்ட பேசுனீங்கன்னா வீட்டில் அண்ணன், தம்பி, சித்தப்ப, பெரிய எல்லா குடும்பத்தையும் விசாரிப்பாங்க. கவனிச்சிருக்கிறீங்களா? கல்யாணம் ஆச்சா, பிள்ளை இருக்குதா, வீடு கட்டுனானா, அண்ணன் காரியம் எப்படி, தம்பிக்கு எல்லாத்தையும் விசாரிப்பாங்க. விசாரிச்சுட்டு அவங்க சொல்கிற ஒரு வார்த்தை நான் கவனிச்சிருக்கிறேன். பழைய பாட்டிமார் தாத்தாமார் சொல்கிற கவனிச்சிருக்கிறேன். அவர்கள் என்ன சொல்லுவாங்க? பரவாயில்ல, கல்யாணம் நடந்துட்டா நல்லா இருக்கட்டு, குழந்தை பிறந்துச்சா நல்லா இருக்கட்டு, இப்படின்னு சொல்கிற விஷயத்த பழைய காலத்தில் இருந்த அந்த பல்லு விழுந்த பாட்டிமார்ட்டையும் தாத்தாமார்ட்டையும் பார்க்க முடிஞ்சிச்சு. ஆனால் இன்னைக்கு எல்லாம் இருக்குது. அடுத்தவர்கள் நன்றாய் இருப்பதை பார்த்த உடனே மனசார சொல்ல வார்த்தை வரல. அந்த வார்த்தை வராததுனால தான் நம்ம வீட்டில் பலவிதமான ப்ரெஷர், பலவிதமான பலவீனங்கள், பலவிதமான அழுத்தங்கள் தேங்கி கிடக்கிறது. இந்த அப்பா ஸ்டுடியோஸை இன்னைக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ ஆசீர்வதிக்க அழைப்பை பெற்று வந்துட்டோம். அவங்க ஆசீர்வதிக்கப்படுறாங்களோ இல்லையோ, நாம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டி உள்ள மன நிறைவோடு அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும். அல்லேலூயா. அவங்க ஆசீர்வதிச்சா நம்மளும் ஆசீர்வதிக்கப்படுவோம் என்று சொல்லுகின்ற உணர்வோடு நீங்களும் நானும் ஆசீர்வதித்தோமானால் அவர்களுக்கு என்னெல்லாம் ஆண்டவர் கொடுப்பாரோ அது அத்தனைக்கு நாமும் பாத்திரவான்களாய் நம் மூலமாகத்தான் போகும். அல்லேலூயா, அல்லேலூயா. இது நான் சொல்கிறதில்ல, வேதாகமும் நமக்கு சொல்லுகிறது. இது ஒரு மதத்தை சொல்லுகின்ற விஷயம் அல்ல. உங்களுடைய உள்ளத்தில் அடுத்தவர்களை ஆசீர்வதிக்கிறதுக்கு துரிதமாக இருக்கட்டும். எதுக்கு அப்படின்னா, நான் ஆசீர்வதிக்கப்பட இது பிரமாணம். மற்றவர்களை ஆசீர்வதிக்க நாம் உயர்ந்து கொண்டே இருப்போம், நாம் ஆசீர்வதிக்கப்பட்டு கொண்டே இருப்போம், நாம் வளர்ந்து கொண்டே இருப்போம். அதனால் நமக்கு பிரச்சனையே இல்லைன்னு இல்லை, போராட்டமே இல்லைன்னு இல்லை, தேவைகளே நமக்கு இல்லைன்னு இல்லை, எல்லாம் வரத்தான் செய்யும். அதன் மத்தியிலும் நாம் ஆசீர்வதிப்பது ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இதுக்கு மேலே நான் பேசினா பல மணி நேரம் நின்று பேசுவேன். நான் இப்பொழுது அடுத்த நிகழ்ச்சிக்கு போகிறேன். அப்படியே அருமையான அண்ணா, குடும்பம், பிள்ளைகள் எல்லோரும் சேர்ந்து முன்னாடி வரணும். நம்ம எல்லோரும் சேர்ந்து அவர்களை என்ன செய்ய போகிறோம்? ஆசீர்வதிக்க போகிறோம். இதுதான் முக்கியமான நேரம். அருமையான அன்பு அண்ணன், அருமையான அன்பு அண்ணன் மனைவி, அக்கா, ஸ்தோத்திரம். அருமையான பிள்ளைகள், அருமையான மகன் ஜோஸ்வா, எல்லாரும் முன்னாடி வந்துடுங்க ஆண்டுடைய சமூகத்தில். இப்போ என் கூட சேர்ந்து ஆசீர்வதிக்க எல்லாரும் ஆயத்தம் தானே? அல்லேலூயா.
ஸ்தோத்திரம். நம்ம பிரஷரம் கொஞ்சம் குறையட்டு, அவர்களுடைய பிரஷரம் கொஞ்சம் குறையட்டு. அல்லேலூயா. நம்ம அவர்கள் ஆசீர்வதிக்க போகிறோம், அவர்கள் ஆசீர்வதிக்கப்படுறதுனால அவர்கள் மூலம் நாமும் ஆசீர்வதிக்க போகிறோம். இந்த ஒரு மனசு மட்டும் நம்ம மனசில் ஃபிக்ஸடாக பதிச்சுக்கோங்க. ஸ்தோத்திரம். முன்னாடி வாங்களேன். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஒரு பாட்டு பாடிடுமா? கர்த்தாவே உம்மை நம்பினவ வெட்கமடைவதில்லை, உமக்காக காத்திருப்போ சோர்ந்து போவ. கைகளை தட்டி சொல்லும். கர்த்தாவே உம்மை நம்பினவ வெட்கமடைவதில்லை, உமக்காக காத்திருப்போ சோர்ந்து போவதில்லை. வல்லவரே, செயல்களில் வல்லவரே, சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவரே. வல்லவரே, செயல்களில் வல்லவரே, சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவரே. மிகுவே இஸ்ரவே என் நம்பிக்கையானவரே, நம்பிடும் யாவருக்கும் நீர் அரணாய் நிற்பவரே. மிகுவேல் இஸ்ரவே என் நம்பிக்கையானவரே, நம்பிடும் யாவருக்கும் நீர் அரணாய் நிற்பவரே. கர்த்தாவே உம்மை நம்பினவர் வெட்கமடைவதில்லை, உமக்காக காத்திருப்போ சோர்ந்து போவதில்லை. கர்த்தாவே உம்மை வெட்கமடைவதில்லை, காத்திருப்போ சோர்ந்து போவதில்லை. நடக்குமா நடக்காதா என்று சோர்ந்து போயிருந்தே, ஒரு அற்புதம் நடக்காதா என்று ஏங்கி சொல்லுவோமா? நடக்குமா நடக்காதா என்று சோர்ந்து போயிருந்தே, ஒரு அற்புதம் நடக்காதா என்று ஏங்கி போயிருந்தே. நான் நினைத்திடா வேளையில் அற்புதம் செய்தீரே, யாரும் நினைத்திடா வழியிலும் அற்புதம் செய்தவரே. வல்லவரே, செயல்களில் வல்லவரே, சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடு. அவர் சொன்னதை அப்படியே செய்கிறவர். ஹல்லேலூயா. சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவரே. மிகுவே இஸ்ரவே என் நம்பிக்கையானவரே, நம்பிடும் யாவர் அரணாய் நிற்பவரே. மிகுவேல் இஸ்ரவே என் நம்பிக்கையானவரே, நம்பிடும் அரணாய் நிற்பவரே. அப்படியே ஒரு நிமிடம் எழும்பி நின்று சொல்லுவோமா? நம்பிடும் யாவருக்கும் அரணாய் நிற்பவர். கைகள் அப்படி அசைத்து ஆண்டவர்கிட்ட ஓ மிகுவேல் என் நம்பிக்கை நம்பிக்கை. ஓ ஆவியானவரே, நம்பிடும் ஓ நீர் அரணா. ஓ சொல்லுமா? நடக்குமா நடக்காதா என்று ஏங்கி போயிருந்தே, ஓ அற்புதம் நடக்காதா என்று ஏங்கி ஓ சொல்லுவோம். அப்படியே நடக்குமா நடக்காதா என்று சோர்ந்து போயிருந்தே, ஒரு அற்புதம் நடக்காதா என ஏங்கி எத்தனையோ நேரத்தில் அப்படிதான் நின்றோம். நினைத்திடா வேளையில் அற்புதம் செய்தீரே, யாரும் நினைத்திடா வழியிலும். அதே போல உங்களுக்கு ஆண்டவர் இந்த பகல் வேளையில இந்த ராத்திரி வேளையில உங்களுக்கும் செய்யவா நிச்சயமாகவே இந்த அருமையான சகோதர குடும்பத்திற்கு செய்திருக்கிறார் என்று சொன்னார். நிச்சயமா இன்றைக்கு நாம் இவர்களை ஆசீர்வதிக்கும் பொழுது நமக்கும் அதை செய்ய ஆண்டவர் துரிதமாய் நமக்காய் செயல்பட போகிறார். கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஆண்டவரே,
நீர் எப்படி வாக்கு தந்த ஒவ்வொரு வார்த்தைகளையும் தரையில் விழுந்து விடாதபடிக்கு நேர்த்தியாய் செய்கிற தெய்வம். இப்ப அப்படியே உங்க கைகளை இவர்களுக்கு நேராக நீட்டி சொல்லுங்க. ஆண்டவரே, அப்பா ஸ்டுடியோக்காக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, இதுக்கு பின்னால நிறைய வேலைகள் இருக்கிறது. நிறைய சில காரியங்களை உருவாக்குகிறது தான் ஸ்டுடியோ. ஸ்தோத்திரம். ஒரு கிரியேட்டிவிட்டியா அதை இது ஒன்றுக்குமே யூஸ் ஆகாது அப்படிங்கிற இடத்துல இருந்து உருவாக்குகிற, ஏதோ ஒரு வடிவத்தை கொடுத்து உருவாக்குகிற வேலையை இவர்கள் செய்ய போறாங்க. ஆண்டுடைய கிருபை இவர்கள் மேல இருக்கணும். இதை காட்டிலும் பெரிய காரியங்களை இதே கண்கள் காணணும், இதே தேசம் காணணும், இதே நம்முடைய குடும்பம் பார்க்கணும். ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே, நாங்கள் இவர்களை ஆசீர்வதிக்கிறோம். உங்க வாயை அப்படியே திறந்து சொல்லுங்க, ஆண்டவரே, நான் இந்த குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறேன்ப்பா. இதுக்கு பின்னாடி என்னென்ன முயற்சி இவர்கள் செய்கிறாங்களோ, என்னென்ன செயல் செய்கிறாங்களோ, அது ஆண்டவரே ஸ்தோத்திரம், உலக மனிதனுக்கு இது என்ன செய்ய போறாங்கன்னு சொல்லி கற்பனைக்கு எட்டாம இருக்கலாம். இதுல ஒரு முடிவு தெரியாம இருக்கலாம், ஒரு உருவம் தெரியாம இருக்கலாம். ஆனால் நீ நினைத்தது ஒன்றும் தடைபடாது என்று சொல்லி ஆண்டவரே யோபு சொன்னது போல நாங்கள் அறிந்திருக்கிறோம். தரிசனம் கொடுத்தவன் நீ, வாக்கு தந்தவன் நீ. அதை உம்முடைய வாக்கினாலே சொன்னதை, வார்த்தையினாலே சொன்னதை கிரியையினால் நிறைவேற்றி ஆண்டவரே நிறைவேற்றி இவர்களை இதே இடத்துல மேன்மைப்படுத்த உம்மால முடியும். ஆண்டவரே, நாங்கள் அதை பார்த்து சந்தோஷிக்கப்பட ஆண்டவன் உதவி செய்வீராக. இந்த ராத்திரி வேளையில நாங்கள் மனதார ஆசீர்வதிக்கிறோம். சொல்லுங்க, நாங்க மனதார ஆசீர்வதிக்கிறோம். இவர்கள் பொருள் தேவைகள், ஆண்டவரே ஆள் தேவைகள், ஆண்டவரே ஸ்தோத்திர எல்லா பணிகளுக்கு என்று சொல்லுகின்ற சிறப்பான உதவிகளை, நன்மைகளை பரத்திலிருந்து கொடுப்பீரா. நாங்கள் இவர்களை பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தில் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பிள்ளைகள் இருவருக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, பயன்படுத்துவீராக. இதுவரைக்கும் பயன்பட்டதை காட்டிலும் ஆண்டவரே வல்லமையாக அநேக தேசங்கள் இவர்களை திரும்பி பார்க்கத்தக்கதா இவ்விடத்திலே பயன்படுத்துவீராக. மகனுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, அவனையும் எடுத்து நீர் பயன்படுத்துவீராக. வல்லமையின் ஆண்டவரே கரத்தில் எடுத்து அதிகாரப்படுத்தி பயன்படுத்துவீராக. ஆண்டவரே, அருமையான அண்ணனுக்காக, அன்னைக்காக ஸ்தோத்திரம். இவர்களை சரியாக ஆண்டவரே தாய் ஸ்தானத்தில், தகப்பன் ஸ்தானத்தில் இருந்து இவ்விடத்தில் வருகின்ற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் நற்செய்தியையும் ஆண்டவரே அவர்களுக்கு நிறைவான நிலையில வடத்தக்கூடிய, நிறைவான நிலையில் அவர்களை கொண்டு போகத்தக்க விதத்தில் கிருபைகளை கொடுங்கப்பா. கைட்டு செய்கிற எல்லா வேலையும் உம்முடைய ஆசீர்வாதம் இருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். இந்த ஊழியங்களை நான் ஒரு ஊழியக்காரனாய் சந்தோஷத்தோடு இந்த குடும்பத்தை வாழ்த்துகிறேன். கர்த்தர் இன்னும் பெரிய காரியங்களை அறியாததும் எட்டாததுமான நிலையில் உங்களை காண செய்து ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். அநேக கண்கள் காணும். நம்மும் அதை சந்தோஷமாக பார்க்க போகிறோம். கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாம் என்று சொல்லுகிற சுருக்க நேரத்தில் நான் நிறைவு செய்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமாம்.